வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். மீனாட்சி அண்ட் மீனாட்சி சேலம் இந்த ஷாப்பில் நான் வாங்கின 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். அதாவது ட்ரைப்ளையில் ஒரு பிரியாணி பாட் வாங்கியிருக்கேன், ஆல்சோ ஒரு சாண்ட்விச் பாட்டமில் ஒரு பிரியாணி பாட் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே எப்படி இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பாட்டம். இது வந்து சின்ன சைஸ், அதாவது 26 சென்டிமீட்டர் டயாமீட்டர் உள்ளது வாங்கியிருக்கேங்க. இதோட ஹைட் என்னங்கிறதும் நம்ம பார்த்துடலாம். இதோட ஹைட் வந்து அப்ராக்சிமேட்டாக 16 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. இதுதான் இதோட டயாமீட்டரும் ஹைட்டும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பேக் சைடில் பேஸில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அண்ட் மீனாட்சி லோகோ இருக்குது. அது கீழே ஸ்டாக் பாட் 26 சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கு. இது இண்டக்ஷனில் ஒர்க் பண்ணும், கேஸ் ஸ்டவ்லையும் ஒர்க் பண்ணும், ஆல்சோ டிஷ்வாஷர் சேஃப். இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாண்ட்விச் பாட்டம்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த பேஸ் தான் சாண்ட்விச் பாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேஸ் வந்து நல்லா திக்காக இருக்கும். இதுதான் அந்த திக்னஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சைடில் இருக்குது பாருங்கள். இந்த பேஸும் மெயின் பாட்டும் ஒரு சின்ன இது மூலியமாக ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹீட்னால் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஸுடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 இன்ச், அதில் ஒரு பாயிண்ட் கம்மியாகவே இருக்குது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. இந்த திக்னஸ் வந்து 3 லேயர்ஸாக டிவைட் ஆகிருக்கும். அதாவது வெளியில் 2 லேயருமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும், சென்டர் லேயர் வந்து அலுமினியம். எதுக்கு அலுமினியம் லேயர்னு பார்த்தோன்னா, அலுமினியம் வந்து நல்ல ஹீட்டை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். அதனால் குக்கிங் வந்து ஈவனாக நடக்கும். இந்த ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் அலுமினியமை நடுவில் வைக்கிறாங்க. ஸோ சாண்ட்விச் மாதிரி ஒரு ப்ரெட்டு நடுவில் வந்து அதுக்கான வெஜ்ஜீஸு, அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வைப்போம் இல்லையா, அதே கான்செப்டில். அதுக்காக தான் இதை நம்ம சாண்ட்விச் பாட்டம்னு சொல்கிறோம். இந்த நடுவில் தான் இதோட ஜாயிண்ட். இது ரெண்டும் தனி பீஸ். அதாவது மெயின் பாட் வந்து ஒரு தனி பீஸ், கீழே இருக்கிற பாட்டம் வந்து ஒரு தனி பீஸ். இது நல்லா அடிகனமாக இருக்கும். அதாவது அடிப்பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி சாண்ட்விச் பாட்டம் டெக்னாலஜியில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் செய்கிறாங்க. இது நல்லா ஹெவியாகவே இருக்குங்க. இதோட மெயின் பாட் இருக்கு இல்லைங்களா, அந்த கேசரோல் ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லாக ஒரே ஒரு ஷீட்னால் அப்படியே வந்து சிங்கிள் ஷீட்டில் இது ஷேப் பண்ணுறது. இது வந்து வேறு எதுவும் கிடையாது. பாட்டம் தனி பீஸு, மேலே இருக்கிற பாட் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் ஷீட்டில் ப்ரெஸ் பண்ணி இந்த ஷேப் கொண்டு வர்றது. இந்த ஷீட் இருக்கு இல்லையா, இது கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க. இதோட திக்னஸ் பார்த்தோம்னா 0.7 mm திக்னஸ். அதாவது ஒரு ஷீட், ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட் 0.7 mm திக்னஸ் உள்ளதை அப்படியே ஒரு பாத்திரமாக ஷேப் பண்ணுறது. அதுவே ஒரு நல்ல ஒரு திக்னஸ் தான் இல்லைங்களா. அது போக அடியில் ஒரு சாண்ட்விச் பாட்டமும் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நல்லா ஹெவியான குக்கிங் கூட நம்ம பண்ண முடியும். அடிப்பிடிக்காமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான வெயிட் எவ்வளோங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து 26 சென்டிமீட்டர் பாட் தாங்க. இதோட வெயிட் வந்து, அதாவது கீழே இருக்கிற அந்த பாட்டினுடைய வெயிட் மட்டும் அப்ராக்சிமேட்டாக 1850 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது. அடுத்தது இதோட லிட்டு, அது கூட சேர்த்து நம்ம இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா, அதுவும் அப்ராக்சிமேட்டாக 2280, அரௌண்ட் 2250 கிராம்ஸ்னே வச்சுக்கலாம். 50 to 60 கிராம்ஸ் அளவுக்கு இதோட வெயிட் இருக்குது. ஓவரால் பாட்டினுடையது. இதோட ஹேண்டில் வந்து ரொம்பவுமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்ல க்ரிப்போடு இருக்குது, நல்லா இருக்குது. இதோட லிட்டு பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாடல் இருந்தது மீனாட்சி அண்ட் மீனாட்சிலேயே. சாண்ட்விச் பாட்டம் குக்வேர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு மாடல் இருந்தது. நடுவில் ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கும் இந்த லிட்டில். 2 ஒரு அடுக்கு மாதிரி தெரிய வரும். அதாவது ஒரு விளிம்போடு வரும் நடுவில். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கம்ப்ளீட்டாக பிளெயினாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவுமே கிளாஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது. நம்மளுக்கு தேவைப்பட்டால் இந்த சைட்ஸில் எல்லாமே கூட நம்ம வெயிட் வச்சுக்கலாம். தம் வைக்கிறதுக்கு ஸ்டர்டியாக நிற்கும் அந்த வெயிட் கூட. இந்த மூடி பார்த்திங்கன்னா கீழே இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விளிம்பு மாதிரி வந்திருக்கு. இது வந்து நல்லாவே இந்த பாட்டில் சீட் ஆகுதுங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சீட் ஆகுது. இது ஃபுல்லாக வந்து மடித்து விட்ருக்காங்க. விளிம்பு எல்லாமே மடித்து விட்ருக்காங்க. பாட்லேயும் சரி, லிட்லேயும் சரி, எதுவுமே வந்து ஷார்ப்பாக இல்லை, சேஃபாக இருக்குது. கீறல் எதுவுமே நம்மளுக்கு காயம் படாத மாதிரி ரொம்ப சேஃபாக இருக்குது. ஃபிட்டிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. மூடியோட மேல் பார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு கர்வியாக, ஸ்லைட்டாக ஒரு கர்வியாக இருக்குது. இதில் பார்க்குறதுக்கு தெரிய வரல, பட் ஃபீல் பண்ணும்போது, நேரில் பார்க்கும்போது லைட்டாக கர்வியாக இருக்குது. சைடு ஹேண்டில்ஸ் எல்லாமே நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. 4 விரல் கூட நல்லா உள்ளே விட்டு நம்ம வெயிட்டாக இருந்தால் கூட எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. இந்த ஹேண்டில்ஸ், எல்லா ஹேண்டில்ஸுமே உள்ளே ரிவீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
இதில இருக்கக்கூடிய இந்த எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரஸ்ட் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. துருப்பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேஸும் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு சின்ன ஒரு கர்வ் ஷேப் மாரி இருக்கும். அடிப்பாகம் வந்து மேல அகலமாவும், வாய் அகண்ட மாதிரியும், கீழ போக போக லைட்டா ஒரு கர்வ் வர மாரி இருக்கு. இந்த இந்த ப்ராடக்ட் அதாவது சாண்ட்விச் பாட்டம் ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கு. உள்ள மேட் ஃபினிஷிங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மேட் ஃபினிஷிங் தான் வந்து ஃபுட் கிரேடுன்னு சொல்லுவோம். இது வந்து ஃபுட்ட நான் ஸ்டிக்கியாவும் வைக்கும். ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த மேட் ஃபினிஷிங் எதுக்காகன்னா, இந்த மாரி கரண்டி வச்சு நம்ம குக் பண்ணும்போது கீறல் விழுகாதுங்க. அந்த கீறல் நம்மளுக்கு தெரியவே வராது. அந்த மாரி இருக்கும். இதுவே கிளாஸி ஃபினிஷ்ல வந்து நம்ம கீறல் போட்டோம்னா, கீறல் தெரிஞ்சிரும். அதனால தான் உள்பக்கம் மேட் ஃபினிஷ் குடுத்துருக்காங்க. வெளிப்பக்கம் வந்து அந்த லுக்குக்காக வந்து மூடியிலயும் சரி, டாப் சைடு பாட்டினுடைய அவுட்டர் சைடும் சரி, கிளாஸி ஃபினிஷ் குடுத்துருக்காங்க. இதில வந்து லேசா ஒரு கீறல் போட்டா கூட தெரியும். இப்போ எனக்கு ஆக்சுவலி இங்க ரியலா தெரியுது. பட் வீடியோல அது தெரியல. சின்னதா ஒரு கீறல் பண்ணி பார்த்தா, அது லைட்டா ஒரு லைன் விழுந்துருச்சு. இதுதான் மேட் ஃபினிஷ்க்கும், கிளாஸி ஃபினிஷ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். பார்க்கறக்கு பளபளன்னு இருக்கும். பட் ஆனா வந்து யூசேஜுக்கு கொஞ்ச நாள்ல பழசு மாரி ஆயிரும். ஸோ உள்ள வந்து எப்பவுமே மேட் ஃபினிஷ் தாங்க பெஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாட் ட்ரைப்ளை குக்வேர் வாங்கியிருந்தேன் இல்லையா? ட்ரைப்ளை பிரியாணி பாட் அது. இது வந்து இருக்கிறதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கியிருந்தேன். 32 சென்டிமீட்டர் வந்து நியூவா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் டைம்ல. ஸோ அப்ப தான் நான் வாங்கியிருந்தேன். இத நான் யூஸ் பண்ணிட்டேங்க. ஒரு ஒன் டைம் வந்து நான் இதில குக் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இது 2யும் கம்பேர் பண்ணி காமிச்சிட்டுருக்கேன். இதோட டயாமீட்டர் பார்த்துரலாம். ஆஸ் யூசுவல் இன்னர் டயாமீட்டர் 32 சென்டிமீட்டர் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதோட ஹைட்டும் நம்ம பார்த்துரலாம். இப்போ நாம இதுக்கு முன்னாடி பார்த்தது கம்ப்ளீட்டா சாண்ட்விச் பாட்டம் பாட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட்ரைப்ளை பாட்டு. இது வந்து அப்ராக்ஸிமேட்டா ஒரு 15.2 சென்டிமீட்டர் இருக்குங்க இதோட ஹைட்டு. சாண்ட்விச் பாட்டம விட இதோட ஹைட்டு கம்மியா இருக்கு. இத நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதோட பேஸ்ல பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, அதே லோகோ இருக்கு. அதே மாரி இண்டக்ஷன்ல, கேஸ் ஸ்டவ்ல குக் பண்ணலாம். டிஷ் வாஷர் இதில சேஃப் அப்படிங்கிற எல்லாமே இருக்கு. ட்ரைப்ளை குக்வேர்ன்னு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ மேட் இன் இண்டியா ப்ராடக்ட்ங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் 2.5 எம்எம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது வந்து இங்க கம்ப்ளீட்டா ஒரு 2.5 எம்எம் திக்னஸ் உள்ள ஷீட்ட கம்ப்ளீட்டா மோல்ட் பண்ணி இந்த ஷேப்புக்கு எடுத்திருக்காங்க. இதில பேஸ் பாருங்க. சாண்ட்விச் பாட்டம் மாரி தனியா இருக்காது. இது கம்ப்ளீட்டா ஒரே பாத்திரம் தான். இதில எந்த 2 இதையுமே வந்து அட்டாச் பண்ணவே கிடையாது. இந்த திக்னஸ் தாங்க 2.5 எம்எம். இத அப்படியே மோல்ட் பண்ணியிருக்காங்க. இதில 3 லேயர்ஸ் இருக்கு. ஒரு பாட் ஃபுல்லாவே இது 3 லேயர்ஸ்ல இருக்கு. அதனால தான் ட்ரைப்ளைன்னு சொல்றோம். சாண்ட்விச் பாட்டம்ல பேஸ் மட்டும் தான் 3 லேயர்ஸ்ல இருக்கும். இதுதான் இது 2க்குமான டிஃபரன்ஸ். இது நல்லா ஹெவியாவே இருக்குங்க. அரவுண்ட் 2400க்கு மேல இருக்கு வெயிட்டு. லிட்டோட சேர்த்தி பார்த்துடலாம். அதுவும் வந்து நல்லாவே வெயிட்டா இருக்கு. லிட்டு வந்து 617 to 20 கிராம்ஸ் இருக்கு. இது 2யும் சேர்த்துனோம்னா, ஸோ நீங்க டோட்டல் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இதனுடைய வெயிட் இருக்கு. இப்போ நம்ம இந்த 2 பாட்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஹைட் பாருங்க, ஒரே மாதிரி தெரிய வருது. சைடு ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தான் டச் ஆயிருக்கு. சொல்லப்போனா ஒரு 0.8 எம்எம் வந்து ட்ரைப்ளை பிரியாணி பாட் இருக்கு இல்லையா? அது வந்து கம்மியா இருக்கு. கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கு அத விட. இதோட மூடி பார்த்துரலாம். அந்த மூடியோட ஷேப் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைப்ளை பாட்ல ஃப்ளாட்டா இருக்குங்க. கம்ப்ளீட்டா ஃப்ளாட் தான். எந்த ஒரு கர்வும் கிடையாது. அதுவே இதில பார்த்தீங்கன்னா, லைட்டா கர்வியா இருக்கு. இது 2க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னா இதுன்னு சொல்லலாம். இது ஃப்ளாட்டா இருக்கறனால, இது ஈஸியா தம் வைக்கலாம். நல்லாவே பெரிய பொருள நல்லா வச்சு நம்ம தம் வைக்கணும்னா வச்சுக்கலாம். மேல ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா, இதில சின்ன ஒரு கர்வ் ஷேப் ஒரு ஃபீல். இது கம்ப்ளீட்டா மேல வந்து ஒரு ஃப்ளாட் அந்த ஃபீல் தான் இருக்கு. இது 2க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். சைடு ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா, சேம் தாங்க. எந்த சேஞ்சஸும் கிடையாது. 2 பாட்டுக்குமே ஒரே மாரி சைடு ஹேண்டில்ஸ். இப்போ இந்த ட்ரைப்ளை பாட் மூடியோட சவுண்ட் கேளுங்க. இது ஷேக் பண்ணா இந்த மாதிரி கொஞ்சம் நகருது. நல்லாவே இந்த மாரி நகருது. நீங்களே பார்க்குறீங்க. இந்த சாண்ட்விச் பாட்டம் பாட் பாருங்க. இதோட சவுண்டே வரல. இது மூவும் ஆகல. இது நல்லா ஃபிட்டிங்கா இருக்குங்க. எனக்கு இந்த ஃபிட்டிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ட்ரைப்ளை பாட்டும் நல்லா ஃபிட்டிங்கா தான் இருக்கு. அத விட இது அப்படியே ஒரு ஏர் டைட்டானே கூட சொல்லலாம். அந்த மாரி நல்லா ஃபிட்டா இருக்கு. ஸோ நம்ம குக் பண்ணும்போது ஸ்டீம் வெளியில போகாம இருக்கறதுக்கான அதிகமான சான்சஸ் இதில இருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டான ஒரு கர்வ் ஷேப் இறங்குதுன்னு சொன்னேன் இல்லையா? பேஸ் வந்து ஃப்ளாட் தான் 2லயுமே. ஆனா அந்த ஷேப் அவுட்டர் ஷேப்.
இந்த ட்ரைப்ளைல பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரே ஷேப் மேல இருக்கிற அதே டயாமீட்டர் தான் கீழேயும் அந்த பேஸ்லயும் இருக்கு. அந்த மாரி ஒரு வட்டா இருக்கும்ல, பிரியாணிக்கான வட்டா நல்லா அகலமா, அந்த மாதிரி இருக்கு. இது 2ம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லலாம். திக்னஸ்ஸு, வெயிட்டு அப்படின்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, 2மே நல்ல வெயிட்டா தாங்க இருக்கு. நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. சாண்ட்விச் பாட்டம் ரேட் கம்மி அப்படிங்கிறதுனால, அது வெயிட் கம்மி அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா இது வந்து 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல்ல செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 2மே. 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒரு ஃபுட் கிரேட் மெட்டீரியல். இன்னொன்னு ரஸ்ட் ப்ரூஃப் மெட்டீரியல்னு சொல்றாங்க. ரஸ்ட் ப்ரூஃப் மெட்டீரியல் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அ அதுக்கான ஒரு சில ஹியூமிடிட்டி அந்த அட்மாஸ்பியர் அதனால வந்து என்னைக்காவது ரஸ்ட் ஆகலாம். அப்படிங்கிறது தான் இதோடைய ஃபேக்ட். ரஸ்ட்டே ஆகாதுன்னு சொல்ல முடியாது. என்னைக்காவது அது எத்தனை வருஷம் கழிச்சு வேணா இருக்கலாம். அந்த டைம்ல எங்கேயோ சில டைம் ரஸ்ட் ஆகலாம். துரு பிடிக்காம கூட இருக்கலாங்க. அந்த மாரி ஒரு மெட்டீரியல் தான் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறது. இந்த 304 அப்படிங்கிறத சில பாத்திரத்தில பார்த்துருக்கலாம். 18/8 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 18/8 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18% அளவுக்கு குரோமியம் அப்படிங்கிற ஒரு அலாயும், 8% அளவுக்கு நிக்கல் அப்படிங்கிற ஒரு அலாயும் சேர்ந்து இத மேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது தான். குரோமியமும், நிக்கலும் இவ்வளோ பெர்சன்டேஜ்ல இருக்கிறது அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபுட் கிரேடாங்கிறத சொல்லும். இப்ப நான் இங்க பார்த்தீங்கன்னா, 2 டப்பர்வேர் கேசரோல்ஸும் உங்களுக்காக எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்கேன். இது நான் வந்து வீட்ல ரெகுலரா யூஸ் பண்றது தாங்க. எதுக்காக நான் காமிக்கிறேன்னா, ஒரு கம்பேரிசனுக்காக தான். இந்த டப்பர்வேர் கேசரோல்ஸும் ட்ரைப்ளை தான். இதுக்கு வந்து டஃப் கிளாஸ் அந்த மாரி டஃப் கிளாஸ் லிட் தான் குடுத்துருக்காங்க. இது ஒண்ணு தான் வந்து நம்மகிட்ட சாண்ட்விச் பாட்டம் இருக்கு. மத்த இது 3மே வந்து ட்ரைப்ளை. இதோட ஹேண்டில்ஸ் பாருங்க டப்பர்வேரோடது பேக்கலைட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல்ல மேட் பண்ணது. மேல இருக்கிற கைப்பிடி, சைட்ல இருக்கிற கைப்பிடி இந்த பிளாக் கலர் எல்லாமே. இதுவும் வந்து ஒரு நல்ல ஃப்ளாட் பேஸ், நல்ல ஹெவியான கேசரோல் தான். என்கிட்ட ஆல்ரெடி இது 2மே நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 10 இயர்ஸா நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க. இன்னும் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. இந்த டப்பர்வேர்ல பார்த்தீங்கன்னா, நல்லா அதோட மெஷர்மென்ட் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கேசரோல் பார்த்தீங்கன்னா, ஒரு 3.7 லிட்டர் கெப்பாசிட்டி. அத வந்து நீட்டா அந்த மெஷர்மென்ட் ஸ்கேல் அப்படியே குடுத்துருக்காங்க, அந்த பாத்திரத்திலேயே. இந்த பேன் பார்த்தீங்கன்னா, 2 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுவும் வந்து நல்லா மெஷர் பண்ணி அந்த ஸ்கேல் குடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்மளுக்கு மீனாட்சி அண்ட் மீனாட்சிலயும் குடுத்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு சில லிக்விட் மெஷர் பண்ணி நம்ம ஏதாவது ரெசிபி செய்ற மாரி இருக்கும் இல்லையா? அந்த டைமெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரியாணிக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. வேற சில ரெசிபீஸ்க்கு யூஸ் ஆகலாம். ஸோ அது ஒரு பாயிண்ட் நான் இங்க சொல்லணும்னு நெனைக்கிறேன். அது இருந்தா இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கலாம். இந்த 2 இதுவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். டப்பர்வேரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். மீனாட்சி அண்ட் மீனாட்சி பிராண்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஆனா இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அதையும் நான் காமிக்கிறேன். இதோடைய வெயிட் பார்த்துடலாம். நான் டப்பர்வேர்ல அந்த லிட் எடுத்துட்டு வெயிட் போட்டிருக்கேன். ஸோ அந்த 3.7 லிட்டருக்கான வெயிட்டும் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த 2 லிட்டர்ஸ்க்கான வெயிட்டும் பார்த்துடலாம். 1300 கிராம்ஸ் பக்கம் இருக்கு. இது நல்லாவே வெயிட்டு. ஆனா வந்து குக் பண்ணா நெறைய கேஸ் கன்சியூம் ஆகுமா? கிடையவே கிடையாதுங்க. அடி பிடிக்காம சூப்பரா குக் பண்ணலாங்க. ரொம்ப கன்வீனியன்ட்டா நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க. இந்த பேஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. இது வந்து என்னென்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அத பார்த்துடலாம். இதுவும் கேஸ் ஸ்டவ்ல, எலக்ட்ரிக் ஸ்டவ்ல, அதுக்கப்புறம் செராமிக் ஸ்டவ்ல யூஸ் பண்ணலாம். இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸ் மாரி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சின்ன சின்ன அச்சு மாரி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு மேக்னெட்டிக் டெக்னாலஜி. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே நல்லா வந்து ஹீட்ட அப்சர்வ் பண்ணி, ரொம்ப குயிக்கா அப்சர்வ் பண்ணி, ரொம்ப நேரம் தக்க வச்சு குடுத்து, நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி குடுக்கும். அதுதான் இதுக்கும் இதுக்குமான ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அ எதுக்கு இதையும் நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் அப்டின்னா, ஒரு சில வெசல்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அ அது நம்மளுக்கு என்ன பர்ப்பஸு? சும்மா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தானே, இது காஸ்ட்டு கம்மி, இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சில டைம் நெனைப்போம் இல்லையா? அதுக்கு கண்டிப்பா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத நான் மென்ஷன் பண்றக்காக தான் இது எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கேன். இந்த மேக்னெட்டிக் டெக்னாலஜினால இது நல்லாவே ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிரும். ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் கூட ரொம்ப நேரம் வந்து உள்ள நல்லா குக் பண்ணுங்க. ஹீட் ரொம்ப நேரம் இருக்கும். இந்த டப்பர்வேர் மெட்டீரியல், இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் வந்து 316 இந்த கிரேட் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 316 அப்படிங்கிறத 18/10 அப்படின்னு சொல்லிட்டு கூட மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த 18/10 அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18% குரோமியம், 10% நிக்கல். இது வந்து நம்மளுடைய நார்மல் 304 கிரேட விட இன்னும் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்னு கன்சிடர் பண்றோம்.
இது வந்து எப்போ யூஸ் பண்ணுறோன்னா, இந்த 316 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, அ மெடு மெடிக்கல் லைன்ல, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு, ஃபார்மசீஸ்ல, அம் இந்த மாரி ரொம்பவுமே ஒரு ஹைஜீனிக்கா, ரொம்ப ஒரு ஹெல்தியான விஷயங்கள் வேணும். எந்த இதுவுமே சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்கக்கூடாதுங்கிற இடத்துல தான் இந்த 316 இந்த மெட்டீரியல் யூஸ் பண்றோம். அதாவது 18/10 இது வந்து ரேஷியோ ஆஃப் குரோமியம் அண்ட் நிக்கல் தான் இதில வந்து மென்ஷன் பண்றாங்க. 304 அப்போ வந்து நல்லது கிடையாதா அப்படின்னு பார்த்தோம்னா, 304 வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் குக்வேர்ஸ் எல்லாமே 304 கிரேட் மெட்டல்ல தாங்க செய்றாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. அதுவுமே ஃபுட் கிரேட் தான். ஒரு நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் தான். என்னன்னா, இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் இங்க எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இதுவும் நல்ல லைஃப் இருக்கும். 2 மெட்டீரியலுமே நல்ல லைஃப் தாங்க இருக்கும். ஜஸ்ட்டு அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் குரோமியம் அண்ட் நிக்கல் தான் இங்க டிஃப்ரென்ஸு. இது 2மே ஒரு நல்ல பெர்சன்டேஜ் தான் இருக்கு. இத விட லோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் எல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் சீக்கிரமா துருப்பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹெல்த்துக்கு நல்லதில்ல. அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் வரும். இது வந்து ரொம்பவுமே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இப்போ ஓவராலா நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு கரண்டி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு பெரிய கரண்டி இதுக்கு வந்து எதுக்கு குடுத்தாங்கன்னா, சாண்ட்விச் பாட்டம்க்கு ஃப்ரீயா குடுத்தாங்க. நான் வந்து ட்ரைப்ளைல வச்சு காமிச்சுட்ருக்கேன். அதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்பர் 2 பிளாட்டா குடுத்துருக்காங்க. இத வந்து நம்ம சாண்ட்விச் பாட்டம் 26 சென்டிமீட்டர். அதாவது இது 7.7 லிட்டர் கெப்பாசிட்டி உடையது. இதுக்குமே கன்வீனியன்ட்டா இருக்கு. ஸோ, நான் இத ஒரே கரண்டி 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே பெருசா இருக்கறனால 2க்குமே சூப்பரா சூட் ஆகுது. ரேட் வைஸ் பார்த்தோன்னா, ட்ரைப்ளை வந்து நல்லாவே காஸ்ட்லியா தாங்க இருக்கு. மீனாட்சி அண்ட் மீனாட்சி பிராண்ட்லயே நான் சொல்றேன். நல்ல காஸ்ட்லியாவே தாங்க இருக்கு. ஏன்னா, அதுதான் அதோடைய டெக்னாலஜி பத்திலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் இவ்வளோ நேரமா. அதனால தான் அந்த காஸ்ட்டு. சாண்ட்விச் பாட்டம் வந்து எக்கனாமிக்கலா இருக்கு. அ அது எத வச்சு மேக் பண்றாங்களோ, அந்த டெக்னாலஜினால அது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருக்கு. ஆனா, குக்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா, அ 2மே மோர் ஆர் லெஸ் சிமிலர் வொர்க் தாங்க பண்ணும். ஆனா, ஒரு பிராண்டு, இல்ல நான் ட்ரைப்ளை யூஸ் பண்றேன். ஒரு பேர் சொல்ற மாரி பாத்திரம் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அந்த மாரி ஒரு ராயலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படின்லாம் நெனச்சோம்னா, நம்ம வந்து ட்ரைப்ளைக்கு போலாம். தப்பே கிடையாது. இன்வெஸ்ட்மென்ட் வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல. அ எனக்கு வந்து அமௌண்ட்ட நான் இங்க பார்க்கல அப்படின்னா, நம்ம ட்ரைப்ளைக்கு போலாம். பட் எனக்கு எக்கனாமிக்கலா வேணும், நல்ல ப்ராடக்ட் வேணும், ஃபுட் கிரேட் ப்ராடக்ட்டா வேணும், சேஃப் அண்ட் ஹெல்த்தியான ஒரு குக்வேரா வேணும் அப்படின்னா, நம்ம சாண்ட்விச் பாட்டம் தாராளமா செலக்ட் பண்ணலாங்க. எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. பட் சாண்ட்விச் பாட்டம்ல கண்டிப்பா குக் பண்ணும்போது ரொம்ப ஹை அடுப்பு ஃப்ளேம ஹைலயே வச்சு ரொம்ப நேரம் குக் பண்ணி, இத ரெகுலரா நம்ம ஒரு ஹேபிட்டா பண்ணோம்னா, அந்த பேஸ் இருக்கு இல்லையா? அது ஏதோ ஏதோ ஒரு டைம் சர்டன் டைம்ல வந்து அது தனியா பிரிஞ்சு வந்துரும். ஹீட் அதிகமா அதுக்கு குடுக்கக்கூடாது. அதே நம்ம மீடியம் ஃப்ளேம்லயும், லோ ஃப்ளேம்லயும் மெயின்டெயின் பண்ணோம்னா, லாங் லைஃப் வருங்க சாண்ட்விச் பாட்டம். ரொம்பவே நல்லாருக்கும். ஏன்னா, அது நம்ம அந்த ஹீட் குடுத்து, அந்த இத பிரிச்சிறக்கூடாது. அந்த பேஸ வந்து தனியா வந்துற மாரி நம்ம பண்ணிறக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். பட் பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். சாண்ட்விச் பாட்டம் எக்கனாமிக்கலாவும் இருக்கு, பெஸ்ட்டாவும் இருக்கு. இந்த ட்ரைப்ளையோடைய காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, அ பெரிய சைஸ் தான். ஆனா, இது வந்து 3999க்கு வந்து வாங்குனேன். பட் இது வந்து 2099க்கு தான் சாண்ட்விச் பாட்டம் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள்னு தோணுது. ஆல்ரெடி என்கிட்ட 2 சைஸ்ல டப்பர்வேர் இருந்தனால, நான் வந்து அதுக்கு அடுத்தது எனக்கு என்ன சைஸ் வேணுமோ, அந்த சைஸ நான் செலக்ட் பண்ணி பிக் பண்ணியிருக்கேன். நெறைய சைஸஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ, நம்மளுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ, நம்ம அந்த சைஸ் தாராளமா வாங்கிக்கலாம். அ ஓவராலா இந்த 2 அதாவது ஒரு சாண்ட்விச் பாட்டமுக்கும், ட்ரைப்ளைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் லைவாவே இங்க உங்களுக்கு காமிச்சு டெமோவாவா காமிச்சுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி சாண்ட்விச் பாட்டமும், ட்ரைப்ளையும் கூட ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்ம ஈஸியா ஸ்டாக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மூடி மேல வைக்கக்கூடிய இந்த ஒரு மூடி வந்து வைக்க முடியாது. தனியா நம்ம வச்சுக்கலாம். ஆனா பாட் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அழகா வச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இருந்தது அப்டின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.